வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். இன்றைக்கி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினை நம்ம கவர் பண்ண போகிறோம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். டைம் இப்போது 3:23 ஆகுது. நம்ம வண்டி 4:25 தான் சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகும். இன்னும் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது. உள்ளே போயிட்டு என்ன லோக்கோ போடுறாங்க, ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம கோச் D1 முன்னாடி இருக்குது, 2 அண்டர்சோட் பின்னாடி இருக்குது, ஒரு SLRD இருக்குது, ஸ்லீப்பர் 11 ஸ்லீப்பர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் ரயில்வேயோட ரேக்குங்க எல்லாமே. மெயின்டெனன்ஸ் நமக்கு மைசூரில் இந்த ட்ரெயினுக்கு. நம்ம ட்ரெயினை ரேணிகுண்டா ஜங்ஷன் வரைக்கும் புல் பண்ண போகிற லோக்கோ WAP4 ஈரோடு டீசல் லோக்கோ ஷெட்டோடையது. ரேணிகுண்டா ஜங்ஷனில் லோக்கோ ரிவர்சல் அண்ட் லோக்கோ சேஞ்ச் இருக்குது. அங்கே என்ன லோக்கோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பார்க்கலாம் மக்களே. நம்ம வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் டிபார்ச்சர் தான். இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருக்குது டிபார்ச்சருக்கு. ஸோ டிபார்ச்சர் ஆனவொடனே நம்ம கண்டினியூ பண்ணுறேன். மைக்கில் பழக்கம் போல் மறந்து வீட்டில் விட்டு வந்தேன். ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் 16203 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் ஒரு 2 நிமிஷம் டிலேவோட எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டி பெரம்பூர், அரக்கோணம், புத்தூர், ரேணிகுண்டா ஜங்ஷன் வழியாக திருப்பதி போய் ரீச் பண்ணுதுங்க. ரேணிகுண்டா ஜங்ஷனில் நமக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குது மக்களே. அங்கேருந்து நமக்கு டுவர்ட்ஸ் திருப்பதி வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ லோக்கோ ரிவர்சல்ன்றது மஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷனோட யார்டு. நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்க முக்கால்வாசி ட்ரெயின் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் நடக்கும். சென்னை சென்ட்ரல் ஒரு பிஸியான ஸ்டேஷன்ன்றதால அங்கே ட்ரெயின்ஸை நிறுத்தி வச்சுருக்க முடியாது. ஸோ தேவையில்லாத சமயங்களில் நம்ம ட்ரெயின் எல்லாமே பேசின் பிரிட்ஜில் தாங்க வந்து இருக்கும். அதாவது பேசின் பிரிட்ஜ் யார்டில் தான் இருக்கும். ட்ரெயின் டிபார்ச்சருக்கு 1 hour முன்னாடி ஷண்டிங் லோக்கோ மூலமாக நம்மளோட ட்ரெயின்ஸை பிளாட்ஃபார்முக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விடுவாங்கங்க. அண்ட் ஆல்ரெடி வேறு டெஸ்டினேஷன்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு உள்ளே வந்த ட்ரெயின்ஸையும் இப்படி தாங்க ஷண்டிங் லோக்கோ மூலமாக இழுத்துட்டு போயிட்டு பேசின் பிரிட்ஜோட யார்டில் விட்டுருவாங்க. ஏன்னா தான் இந்தியாவிலே 3rd பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷனுங்க நம்ம சென்னை சென்ட்ரல். ஸோ அங்கேயே நிறுத்தி வச்சுருக்க முடியாது. மற்ற ட்ரெயின்ஸ்க்கு அரைவ் ஆகிறதுக்கு, டிபார்ச்சர் ஆகிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ன்றது தேவைப்படும். ஸோ அதனால் சென்னை சென்ட்ரலில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கங்க. தேவையில்லாத சமயங்களில் பேசின் பிரிட்ஜ் யார்டில் போய்ட்டு விட்டுருவாங்க. சென்னை சென்ட்ரலில் மட்டும் இல்லை, முக்கால்வாசி ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இதே கதை தாங்க நடக்கும். வண்டி பெரம்பூர் போகிற வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருந்தது. நம்ம ட்ரெயின் ICF ரேக் தான். ஸோ 110 பெர்மிட்டட் ஸ்பீடு. பட் பெரம்பூருக்கு உள்ள வரைக்கும் நமக்கு ஒரு 70-80 தாங்க க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரம்பூர் தாண்டி 110 போணுச்சு. அது எல்லாமே போக போக பார்க்கலாம். இப்போ ஜேர்னியை அப்படியே லைட்டாக என்ஜாய் பண்ணுவோம்.
ஓகேங்க, நம்ம ட்ரெயின் அதனோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூரை 2 நிமிஷம் டிலேவோட ரீச் பண்ணியிருக்குங்க. ஓகே, நம்மளோட ஜேர்னியில் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாருங்க நம்ம ஹீரோ. ட்ரெயின் ஒரு அரை மணி நேரம் மழை பிரித்து மேய்ஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டுருச்சு. ஓகே, மழை விட்டதுக்கப்புறம் சில் ப்ரீஸோட நம்மளோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. நம்ம ட்ரெயின் ஒரு 15 நிமிஷம் டிலேவோட அதனோட செகண்ட் ஹால்ட்டான திருவள்ளூரை ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் அதனோட தேர்ட் அஃபிஷியல் ஹால்ட்டான அரக்கோணம் ஜங்ஷனை ஒரு 23 நிமிஷம் டிலேவோடு வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. 5:38க்கெலாம் வர வேண்டிய ட்ரெயின் 5:51க்கு தாங்க வந்தது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு அரை மணி நேரத்தையும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருக்க ஒரு அரை மணி நேரத்தையும் நம்ம ப்ளூ ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அந்தி வேலையில் தான் நம்ம இப்போது பயணம் செஞ்சிட்ருக்கோம். அந்த பயணத்தை டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுங்கள். பன்னெண்டு நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் திருத்தணியை வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 13 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் நகரி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் ஏகாம்பரக்குப்பம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஏன்னா தான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் அதுக்கும் நமக்கு ஸ்டாப்பிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதே டிலே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேறு ஆகி ஒரு 14 நிமிஷம் டிலேவோட ஏகாம்பரக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம ட்ரெயின் வந்து ரீச் பண்ணிடுச்சுங்க.
11 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் புத்தூரை வந்து ரீச் பண்ணிடுச்சு. டிலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ரெனிகுண்டா ஜங்ஷனில் நமக்கு ஸ்லாக் இருக்குங்க. லோக்கோ ரிவர்சல், லோக்கோ சேஞ்ச் இருக்கிறதால ஸ்லாக் நிறையவே கொடுத்து வச்சுருக்காங்க. 15 நிமிஷம் பிஃபோராக வர வேண்டிய ட்ரெயினை வெளியே சிக்னலுக்காக நிறுத்தி போட்டு ஒரு 2 நிமிஷம் பிஃபோராக தாங்க வந்து நம்ம ட்ரெயின் ரேணிகுண்டாவை ரீச் பண்ணிடுச்சு. கைஸ், நம்ம ட்ரெயின் ரேணிகுண்டா ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. 7:30க்கு தான் டிபார்ச்சர் இங்கே ரேணிகுண்டாவில் இருந்து. இப்போ டைம் 7:24. நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ டீகப்பிள் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ லோக்கோ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கோச் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது கைஸ், D1 இருக்குது. அண்டு லோக்கோ அங்கிட்டு போட்டிருப்பாங்க முன்னாடி. ஸோ அங்கே நம்மளால் போக முடியாது. போயிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன். லோக்கோ சேஞ்ச் நான் பார்க்கல. ஓகே, சென்னை சென்ட்ரலேருந்து இங்கே ரேணிகுண்டா வர வரைக்குமே ஓவர் க்ரௌடு, ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல. దయచేసి వినండి. రైలు నంబర్ 2215 ఛత్రపతి శివాజీ టెర్మినస్ ముంబై చెన్నై ఎగ్మోర్ సూపర్ ఫాస్ట్ మెయిల్ వయా అరకోణం. Your attention please. Train number 17651 Kachiguda Express from Chengalpattu Junction to Kachiguda will arrive shortly on platform number 1. Passengers may have your attention please. நம்மளை சென்னையிலேருந்து ரேணிகுண்டா ஜங்ஷன் வரைக்கும் கூப்பிட்டு வந்த அதே லோக்கோ தாங்க அரக்கோணம் WAP4. அதுதான் இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு நம்ம ட்ரெயினை திருப்பதி வரைக்கும் புல் பண்ணுறதுக்காக. 7:30க்கு எடுக்க வேண்டிய வண்டியை 8:20க்கு தாங்க எடுத்தாங்க. 50 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் திருப்பதி தாங்க. 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் சிக்னல் கிடைக்கல போல், ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கு இடையில் மழை வேறங்க நம்மளை ஆந்திர பிரதேசத்துக்கு வெல்கம் பண்ணுச்சு. ஓகே மக்களே, ஒரு 12 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் திருப்பதியை வந்து ரீச் பண்ணிடுச்சு. 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 22 நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க. பாவம் சிக்னல் கிடைக்கல போல். கைஸ், திருப்பதி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 18 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் வந்து திருப்பதி ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம கருடாத்ரி எக்ஸ்பிரஸோட ஜேர்னி எண்டுக்கு வந்துடுச்சு. நம்ம கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் பீக் ஹவர்ஸில் ஆப்ரேட் ஆகிறதால நிறைய பேர் இதை போட் பண்ணுவாங்க அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுக்கிட்டு. நம்ம செகண்ட் சிட்டிங் கோச்சில் வந்திருந்தோம். அதுலேயே நிறைய அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. பட் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயும் இதே நிலமை தாங்க. அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அவங்க ரிசர்வ் பேசஞ்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட ஒர்க்கை பார்த்தா நோ ப்ராப்ளம். ஓகே மக்களே, இந்த ஜேர்னி ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நம்ம திருப்பதி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தா விஷ்ணு நிவாசத்தில் தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ திருப்பதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதி பட்ஜெட் ட்ரிப் பிளானை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. ஃப்ரீ அக்காமடேஷன், ஃப்ரீ ஃபுட்டு அண்ட் குயிக்காக தர்ஷன் பார்க்கறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை சைன் அவுட் பண்ணுறேன். சபரி சைனிங் ஆகும்.